அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா? அம்மா கன்ஃபார்மா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். டாட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டாட். மகேஷ், எப்படி இருக்கீங்க டாட்? ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? நைஸ் மகேஷ், ஆல் இஸ் வெல். நீ எப்படி இருக்க? கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் டாட். ஹாய் மித்ரா, ஹவ் ஆர் யூ? யா ஃபைன் அங்கிள். நீங்க? ஐ அம் ஃபைன். என்ன டாட், போன விஷயம் என்னாச்சு? நமக்கு சாதகமான ரிசல்ட் தானே? ஆஃப் கோர்ஸ் மகேஷ். யுஎஸ் மார்க்கெட் நமக்கு பெருசா சப்போர்ட்டிவா இல்ல. பட் அனதர் சைட் யூரோப் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ மகேஷ். யூ ஹவ் டன் a great job. well done. தேங்க்ஸ் டாட். யுஎஸ் மார்க்கெட்டும் சீக்கிரமே சரியாயிடும். அங்கேயும் நாம ஸ்ட்ராங்கா நின்று ஒர்க் பண்ணுவோம். அண்ட் கம்பெனிக்கு நான் நல்லது தான் செய்வேன்னு உங்களை மாதிரியே எல்லாரும் நம்பணும். கமான் மகேஷ், உன் திறமை மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பா தப்பா சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். யார் சொன்னது அப்படி? வேற யாரு? மாம் தான். என்னோட டெசிஷன்ல அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. பிசினஸ்ல உன் முடிவு தப்புன்னு நான் சொன்னதே இல்லையே. ஆனா நிர்வாகத்துல நீ எடுக்கிற முடிவுகள் சரின்னு என்னால இப்பவும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. வெயிட், என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? எதை பத்தி பேசுறீங்க? டாட், அந்த கருணாகரன் மேட்டர் தான். கருணாகரனா? கருணாகரனுக்கு என்ன? ஓ, மாம் சொல்லலையா? எப்படி? சான்ஸே இல்லையே. வந்த உடனே அதான் சொல்லிருப்பாங்களே. பாத்தியா, இதுலே தெரியுதா நீ என்னை எவ்வளவு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு? நோ மாம், இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க சொல்ற ஆளுதான். ஆண்டி வரும்போது அங்கிள் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்னு மித்ரா இப்பதான் கேட்டா. ஆண்டி, நான் தப்பா எதுவும் மீன் பண்ணல. இல்ல, நான் இத இருங்க. முதல்ல விஷயம் என்னன்னு யாராவது சொல்றீங்களா இல்லையா? கருணாகரனை உங்க பையன் வேலையை விட்டு அனுப்பிட்டான். வேலையை விட்டு அனுப்பிட்டானா? என்ன மகேஷ், ஏன் கருணாகரனை வேலையை விட்டு அனுப்புன? டாட், ஆனந்திக்கு நடந்த பிரச்சனையில கருணாகரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டாஃப்ஸ் யாரையுமே அவர் மரியாதையா நடத்தல. எல்லாருமே கருணாகரன் மேல ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. வேலையும் அஃபெக்ட் ஆச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரால் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியல. அதான் டிசிப்ளினரி ஆக்ஷன்ல நான் அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அனுப்புனேன். அந்த அன்புவை ப்ரொடக்ஷன் ஹெட்டா ஆக்கியிருக்கான். அன்புவை ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக்குனதெல்லாம் ஓகே தான். ஹீ இஸ் கேப்பபிள். திறமையான பையன்தான். அதே டைம்ல ஒரு யங் மைண்ட் அந்த பொசிஷன்ல இருக்கிறதும் நல்லதுதான். பட் கருணாகரனை வேலையை விட்டு அனுப்பியிருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன்னா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா இருக்கு மகேஷ். இந்த நேரத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டோட சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் மார்க்கெட்ல வித்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அதெல்லாம் மாம் பிளான் பண்ணி கருணாகரனை காலில் விழுந்து கேட்க வச்சு திரும்ப வேலையில சேர்க்க வச்சுட்டாங்க. என்ன அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்டா உட்கார வச்சுட்டேன். அதான் மாம்க்கு மேல கோவம். பரவாயில்ல பார்வதி, யூ ஹேவ் ஆல்சோ டன் அ குட் ஜாப். எனிவே, கருணாகரன் கம்பெனியில் இருக்காருன்னா ஓகே தான். அதுக்கு மேல பேசுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. மகேஷ் வில் ஹேண்டில் இட். நான் உன்னை நம்புறேன் மகேஷ். தேங்க்யூ டாட். ஓகே, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே டாட். என்ன மாம், டாட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் செஞ்சது தப்புன்னு சொல்லுவாருன்னு தானே நினைச்சீங்க. ஆனா என் டெசிஷன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாருல. கொஞ்சமாச்சும் என்ன நம்புங்க மாம், ப்ளீஸ். ஆண்டி, நான் உங்களை பத்தி தப்பா எதுவும் சொல்லல ஆண்டி. நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், அத மகேஷ் வேற விதமா புரிஞ்சுக்கிட்டான். விடு மித்ரா, அத பத்தியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. நான் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நினைக்கிறேன். அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க பாத்தியா. என் காலம் ஓடி போச்சு, நான் எப்படியோ ஓட்டிட்டேன். நீ எப்படி மகேஷை கட்டிக்கிட்டு உன் வழிக்கு கொண்டு வர போறன்னா எனக்கு தெரியல.
என்னடா என்னவா? டேய் சேது, ஏதோ அவசரத்துக்கு கால் பேசிக்கோன்னு அன்பு பர்மிஷன் கொடுத்தா வேலையை விட்டுட்டு மொபைலை பார்த்துட்டு நிக்கிற. பேசிட்டே இல்லையா? பேசிட்டேண்ணா. அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்க? பைக்குண்ணா. பைக்கா? ஆமாண்ணா. புல்லட்டை பாருங்களேன். பார்க்கும்போதே சும்மா ஜம்மன் இருக்குல்ல, ஓட்டுனா எப்படி இருக்கும்? நீ புல்லட் ஓட்டிருக்கியாண்ணா? நீ வேற. ஏன்டா நானே ஒரு ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு மாற்ற முடியாம திண்டாடிட்டு இருக்கேன், இதுல புல்லட்டா? ஏன்னா நம்மளா புல்லட் வாங்க முடியாதா? இப்படி வேலையே பார்க்காம பேசிட்டே இருந்தேன்னு வையேன், அப்புறம் சைக்கிள் கூட வாங்க முடியாது. போடா, போய் மொபைல் வச்சுட்டு வேலையை பாரு. போ வா. புல்லட் வாங்குற மூஞ்சிய பாரு. இவன்லாம் புல்லட் வாங்கிட்டானா அப்புறம் ஏன் பொண்டாட்டி யார் பதில் சொல்றது? டேய் சேது, எங்கடா போயிட்ட? ரொம்ப நேரமா உன் ஆளை காணோம். அது ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். ஆமா, நீ புல்லட் ஓட்டிருக்கியா? புல்லட்டா? ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் வச்சிருந்தாரு. யாரையும் வண்டி பக்கத்துல கூட விட மாட்டாருடா. ஒரே ஒரு தடவை அவர் இல்லாதப்ப ஸ்டாண்டு போட்டிருந்த வண்டியில உட்காந்து பாத்துருக்கேன். ஏன் நீ புல்லட் வாங்க வேண்டியதானே? என்னது புல்லட் வாங்கணுமா? லட்சக்கணக்கில் ஆகும்பா. யார்கிட்ட இருக்கு காசு? இவ்வளோ பேசுறியே, உன்னால வாங்க முடியுமா? வாங்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா எவ்வளவு இருக்கும்? அதான் சொன்னேனே, எப்படியோ 2.5 to 3 லட்சம் வரைக்கும் இருக்கும்டா. வாங்கிருவியா? வேணும்னா வாங்க வேண்டியதான். மொத்தமா பணம் கட்ட முடியலன்னா என்ன, மாசம் மாசம் கட்டுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்க வேண்டியதா? எப்பா தம்பி சேது, அதுக்கு எப்படியும் 30,000 to 40,000 வரைக்கும் கட்டணும்டா. வச்சிருக்கியா? டேய், இல்ல இல்லன்னு எத்தனை நாள் தானே சொல்லிட்டே இருப்போம்? எல்லா ஆசையும் தள்ளி போட்டுட்டே இருப்பியா? எப்பதான் நம்ம வாழ்க்கைய நம்ம இஷ்டப்படி வாழ்றது? அதெல்லாம் சரிதான்டா. நம்ம என்ன வச்சுக்கிட்டே வஞ்சனை பண்றோம்? இருந்தா வாழ மாட்டோமா? வாழணும்னு நினைச்சிட்டா வர வேண்டியதெல்லாம் தானா வரும். ஏய், இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு. நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்ல சேது. இஎம்ஐல வண்டி வாங்கினா கூட மாசம் மாசம் 10,000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும்டா. முடியுமா? 10,000 தானே, பாத்துக்கலாம்டா. நான் புல்லட் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். நீ அப்படி புல்லட் வாங்கிட்டேனா நீயாச்சும் ஒரு ரவுண்ட் ஓட்ட கொடுறா. ஒரு ரவுண்ட் என்ன, 10 ரவுண்ட் ஓட்டு பாலா. நான் இப்பவே போய் புக் பண்றேன். அன்பே, ஓகே. எனக்கு ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் வேணும் அன்பே. என்னது பெர்மிஷனா? எதுக்கு? இப்பதான் கால் வந்துச்சு, அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், கொஞ்சம் எமர்ஜென்சி, அதான். சரி, உடனே கிளம்பு, போயிட்டு வா. ஹாஃப் டே லீவ் வேணாலும் எடுத்துக்கோ. இல்ல இல்ல இல்ல, லீவ்லாம் வேண்டாம், பர்மிஷன் போதும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணு, சரியா? சரி அன்பு, வரேன்.